அனுமதிக்கும் மீறிய எண்ணிக்கையில் கடல் அட்டை படகுகள். ஊழலற்ற கட்சி என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி 310 படகுகளுக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் எப்படி 600 வரையான படகுகள் கடல் அட்டை பிடியில் ஈடுபட்டுள்ளது என வடக்கு மாகாண கடல் தொழில் இணையத்தின் பிரதிநிதி நாகராஜா வர்க்குணசிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்க போகும் தட்டுப்பாடு. தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இன்று இரவு இலங்கைக்குள் வர உள்ளது என்று வர்த்தக வாணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். 3050 மெட்ரிக் டன் உப்பு இன்றிரவு நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த இருப்பில் தனியார் துறைகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் உப்பும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட 2800 மெட்ரிக் டன் உப்பும் அடங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் இளம் யுவதிக்கு உதவிய குடும்பம் ஒன்றுக்கு அதிர்ச்சி. கொழும்பில் வாடகைக்கு வீடு மற்றும் வாடகைக்கு அறைகள் தேடும் போர்வையில் பாரிய கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடும் குழுவினர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. வீடு மற்றும் அறைகள் வாடகைக்கு உண்டு என விளம்பரப்படுத்துபவர்களை குறிவைத்து சிலரால் இந்த மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பெண்ணை கண்டீர்களா? பொதுமக்களின் உதவியை நாடும் காவல்துறை. நீர்கொழும்பிலிருந்து கடந்த ஏப்ரல் 2025 முதல் காணாமல் போனதாக கூறப்படும் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க காவல்துறை பொதுமக்களிடம் உதவியை நாடியுள்ளது. அந்த பெண்ணின் கணவர் ஏப்ரல் 23 முதல் தனது மனைவி காணாமல் போனதாக கூறி அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து நீர்கொழும்பு காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. காணாமல் போன பெண்ணை பற்றிய தகவல் தெரிந்த பொதுமக்கள் 071859160 அல்லது 03122222 என்ற தொலைபேசி எண்கள் மூலம் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மஹிந்தானந்தா சிறையிலிருந்து விடுத்துள்ள கோரிக்கை. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்தா அலுத்கமக்கே வீட்டிலிருந்து கொண்டுவரப்படும் உணவு மற்றும் பானங்களை பெற அனுமதிக்குமாறு சிறைச்சாலைக்கு எழுத்துப்பூர்வ கோரிக்கையை விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் தற்போது வெளிக்கடல் சிறைச்சாலையின் M2 பிரிவில் கிட்டத்தட்ட 10 கைதிகளுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்தா அலுத்கமக்கே சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட பிறகு அவருக்கு மற்ற கைதிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டதாக சிறைச்சாலை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மே மாதத்தில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். இந்த ஆண்டு மே மாதத்தின் முதல் 18 நாட்களில் 80,421 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மாதத்தின் குறிப்பிட்ட நாட்களில் 27,036 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். இனப்படுகொலை நினைவு தூபி அமைப்பு கால பெறுமதி மிக்க செயல். கனடாவின் பிரம்டன் நகரில் இனப்படுகொலை நினைவு தூபி அமைக்கப்பட்டமை கால பெறுமதி மிக்க செயல் என்றும் அதற்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் கனேடிய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். அத்தோடு மேற்குறித்த விடயமடங்கிய கடிதம் ஒன்றையும் ஸ்ரீதரன் கனேடிய தூதுவரிடம் இன்றைய தினம் சமர்ப்பித்துள்ளார்.